Hi students, welcome to Magic Max Tamil. 9th question குள்ள போயிடலாம். Buddha was born in 563 BC. BC னா before Christ. அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு என்ன பண்ணியிருக்காருன்னா புத்தர் பிறந்திருக்காரு and died in 483 BC. அப்போ இறந்தது எப்போனா 483 before Christ. பிறப்பதற்கு முன்னாடி தான். நெக்ஸ்ட் was he alive in 500 BC? அப்போனா 500 BCல அவர் உயிரோடு இருந்திருக்காரான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் ஹிஸ் லைஃப் டைம், அவரோட லைஃப் டைம் வந்து எத்தனை இயர்ஸ் வந்து அவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலை, நான் நம்பர் லைன் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சீக்கிரமாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி தெரியும் நம்பர் லைனில் சென்டரில் இருக்கிறது 0, இந்த சைடில் இருக்கிறது என்ன நம்பர் சொல்லுவோம், பாசிட்டிவ் நம்பர், இந்த லெஃப்ட் சைடு இருக்கலாம் நெகட்டிவ் நம்பர் சொல்லுவோம். இப்போ பிஃபோர் கிறிஸ்ட்னா அது என்ன இதில் ரைட் பண்ணணும்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் பிஃபோர் கிறிஸ்ட் ரைட் பண்ணணும். இது பாசிட்டிவ் நம்பர்ஸில் என்ன ரைட் பண்ணணும்னா ஏடின்னு சொல்வோம். ஓகேவா, நெகட்டிவ் நம்பர்ஸில் பிசின்னு சொல்வோம், பாசிட்டிவ் நம்பர்ஸை வந்து ஏடின்னு சொல்வோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 400 500 அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 2 3ன்னு ரைட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ரைட் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் வந்து நான் எழுதுறதெல்லாம் 100 200 அந்த மாதிரி நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் 100 200 300 400 இந்த பக்கம் எல்லாம் நம்ம மைனஸ் நம்பரில் ரைட் பண்ணுவோம். -100 -200 -300 -400 -500 -600. ஓகேவா, பிசிங்கிறதுனால ஃபுல்லாக என்னது இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸில் தான் பிசி ரைட் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ புத்தா வந்து எப்போ பார்ன் ஆகியிருக்காங்க, 563. 563னா இந்த 500க்கும் 600க்கு இடையில தான் என்ன இருக்கும், 563 இருக்கும். இப்போ சென்டரில் இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம், இது 500னா 600னா சென்டருக்கு 515 சொல்வோம். ஸோ அப்போ அங்கே 63 சொல்கிறாங்களா, அப்போ நான் இந்த பிளேஸில் இருக்குமா, ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன் நான், இதுதான் வந்து 563ன்னு நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது வந்து அவர் என்ன பிறக்கிற பார்ன் 500 -563. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அவர் எப்போ வந்து இறக்குறாரு 483 பிசி. அப்புறம் 483னா 400க்கு 500க்கு சென்டரில் இருக்கிறது 450. இப்போ 83 இங்கே வருமா, என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து -483 பிசி. இது என்னது டைட் ஆனது. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாஸ் ஹி அலைவ் இன் 500 பிசி. அவங்க 500 அப்போனா இங்கே 563 இருக்குது, இங்கே 483, ரெண்டுக்கு பிட்வீனில் 500 வருதா, அப்போனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாழ்ந்திருக்காரு. 500 பிசியில் அவர் வாழ்ந்திருக்காரு. இப்போ நம்ம ஸ்டெப்பை என்ன ரைட் பண்ணணும்னா, எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், எஸ் he was alive in 500 BC. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் அவரோட லைஃப் டைம் கேட்குறாங்க. ஓகேவா, லைஃப் டைம் ஓகே, லைஃப் டைம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பாடகி ஜானகி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. சரியா, அவங்க வந்து எப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு, அப்போனா அவங்க எப்போ டெத் ஆனதுலேருந்து பிஃபோர் எப்போ பிறந்தாங்க, அப்போனா ரெண்டே கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ இயர்ஸ் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அவரோட லைஃப் டைமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணால் இவரோட டைடு அப்போ எப்போ அவர் இறந்துருக்காரு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அவர் பிறந்ததை மைனஸ் பண்ணிட்டோன்னா எத்தனை இயர்ஸ் வந்து புத்தா வந்து வாழ்ந்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ டைட் ஆனது என்னென்னா -483 பிசி. ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கிற மைனஸ், அவர் எப்போ வந்து பிறந்திருக்காருன்னா -563 பிசி. இப்போ ரெண்டும் என்ன பண்ணணும், இப்போ ரெண்டு சைனாக இருக்கா, ஒரே சைன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ -483 அப்படியே ரைட் பண்ணுங்க, சிங்கிள் சைனாக இருக்குது. இங்கே ரெண்டு சைனாக ஒரே சைனாக மாற்றணும். ஸோ மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை இன்டோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +563.
இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாகவே மைனஸ் பண்ணுமா? ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 563லேருந்து 483 மைனஸ் பண்ணுங்கள். 3 - 3 0. 6ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 16 ஆயிரும். இங்கேருந்து பாரோ பண்ணால் இந்த இடத்துல 4 வரும். ஸோ 16ல் 8 மைனஸ் பண்ணால் 8 தான் வரும். 4 - 4 0 நம்ம தேவையில்லை. ஸோ டோட்டலாக எத்தனை இயர்ஸ் வந்து அவளோட லைஃப் டைம் 80 இயர்ஸ் அவர் வாழ்ந்திருக்காங்க புத்தா. அவ்வளோதான். ஓகேவா? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் பிறந்தது கொடுத்துருக்காங்க, இங்கே இறந்ததும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் லைனில் கண்டுபிடிக்கிறப்ப பிசியில் நெகட்டிவ் நம்பர்ஸில் ரைட் பண்ணணும். நான் 100 அந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ 563னா 500 600க்கு பிட்வீனில் தான் இருக்கும், அதை ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ 483னா 400க்கு 500க்கு பிட்வீனில் தான் இருக்கும். அவர் 500 பிசியில் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கனால 2க்கு பிட்வீனில் தான் 500 இருக்கும். ஸோ எஸ், ஹி வாஸ் அலைவ் இன் 500 பிசி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ லைஃப் டைம்னா அவர் எப்போ இறந்திருக்காரோ அதுலேருந்து நம்ம பிறந்ததை மைனஸ் பண்ணிட்டோன்னா அவளுக்கு எத்தனை இயர்ஸ் வாழ்ந்திருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி இறந்தது வந்து -483. அந்த ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம மைனஸ் பண்ணுற சைனு. பிறந்தது வந்து -563. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரு. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 80 வருது. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஸோ அவரோட லைஃப் டைம் வந்து 80 இயர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் 1.5 ஃபுல்லாக 9 கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.